இந்த வீடியோ தமிழ்லைன்னு பார்த்தே உள்ள வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து டஸ்டிகில்ல எப்படி ஒன் டாப் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டஸ்டிகில்ல நான் வந்து எதர்ச்சியாக அடிக்கிறேன் ப்ரோ. டஸ்டிகில்ல ஹெட்ஷாட் நான் 100க்கு ஒரு 10% தான் ப்ரோ ஹெட்ஷாட் போகுது. மீதி 90% ஹெட்ஷாட் போக மாட்டேனுது. அதுவும் எதர்ச்சியாக தான் ப்ரோ ஹெட்ஷாட்டே போகுது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஒரு 7 ட்ரிக்கு, மெயின் 7 ட்ரிக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெட்ஷாட்டுக்கான டஸ்டிகில் ஹெட்ஷாட்டுக்கான ட்ரிக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். நான் 100க்கு 10% ஹெட்ஷாட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ரோ நான் 100க்கு 90% ஹெட்ஷாட் அடிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது அப்புறம் நீ உறுதியாக சொல்கிற இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம்னா நான் இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியே வரும்போதெல்லாம் எனக்கு ஹெட்ஷாட் ரேட் ஏறி போயிடுமா, இல்லை நான் ஹெட்ஷாட் அடிச்சிருவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் 7 ட்ரிக், மெயினாக சொல்கிற 7 ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஹெட்ஷாட் 100க்கு 90% ஹெட்ஷாட் அடிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் அடிக்கிறவங்களுக்கு சென்சிட்டிவ் தான் முக்கியம். இந்த சென்சிட்டிவ் வந்து நான் ஒரு 8 மாதமாக நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 4 அப்டேட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து 100 வச்சுக்காங்க. ரெட் டாட் வந்து 0, 2x ஸ்கோப்பு 0, மீதியெல்லாம் அப்டேட்டில் கொடுக்குற நார்மல் நீதியை வச்சுக்காங்க. இது எப்போரா ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருக்க அந்த 100 வந்து நம்மளோட ரேமு, நம்ம மொபைலில் இருக்க ரேமை பொறுத்து, அதாவது 4GB ரேம் இருந்தால் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 6GB ரேமாக இருந்தால் 75 இந்தமாரி வச்சுக்காங்க. 8GB ரேமு அந்தமாரி இருந்துச்சுன்னா 80, இல்லை அப்படின்னா 65 அந்தமாரி வச்சுக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம ரொட்டேஷன் அந்த ரேமுக்கு ஏற்ற மாரி ரொட்டேஷன் கொடுக்க முடியும். ரெட் டாட் வந்து நீங்கள் எனிமி வந்து லாங் ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா இந்த ரெட் டாட் 0 இருந்துச்சுன்னா அழகாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம். 2x ஸ்கோப்பும் அதே தான். 2x ஸ்கோப்பும் அதேமாரி ட்ராகுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் ரெண்டாவது செட்டிங்ஸ் வந்து நம்ம செட்டிங்ஸில் இருக்க மூமெண்ட்டும் ஃபயர் பட்டனும் தான். இதில் முக்கியமாக ஃபயர் பட்டனும் மூமெண்ட்டும் தான் செட்டிங்ஸ் ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு முக்கியமாக தேவையானது. அது மட்டும்தான். ஜம்ப் பண்ணுறது, உட்காருறது இதெல்லாம் தேவையே கிடையாது. மூமெண்ட் பட்டனையும் ஃபயர் பட்டனையும் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குற சைஸ் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெட்ஷாட் விழுவும். ரெண்டாவது வந்து டிஸ்டன்ஸு, நம்மளுக்கும் எனிமிக்கும் உள்ள நடுவில் இருக்க கேப் டிஸ்டன்ஸ். நாம் வந்து ஷூட் பண்ணால் எனிமி மேலே படுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதை கரெக்டாக நம்ம எவ்வளோ லாங்லேருந்து சுட்டால் படுது அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டு அந்த லாங்லேயும் நீங்கள் வந்து விளையாடுங்க. நான் யூஸ் பண்ணுற சென்சிட்டிவிக்கு வந்து இவ்வளோ லாங்கில் இருந்தால் எனிமி மேலே அக்யூரேட்டாக படுது. இதோட தாண்டி போயிட்டால் எனிமி மேலே ட்ராக் பண்ணுறது கஷ்டம். அதனால் இவ்வளோ லாங்கில் நான் சொன்ன சென்சிட்டிவிக்கு வந்து இவ்வளோ ஒர்க் ஆகுது. நீங்கள் இந்த லாங்லேயே விளையாடுங்க. அது செட்டிங் வந்து இம்பார்ட்டண்டானது. இந்த ட்ராக் ஷாட் வந்து நாம் ஃபயர் பட்டனை தூக்குற விதம். நாம் வந்து ஃபயர் பட்டனை வந்து நம்ம நேராக தூக்கணும். நேராக இங்கேருந்து ஃபயர் ஷூட் பண்ணுற இடத்துலேருந்து ஸ்க்ரீன் மேலே வரைக்கும் நம்ம இழுத்து விட்டு டக்குன்னு கன்னை மாற்றணும். இல்லை அப்படின்னா கன்னை ரீலோட் பண்ணணும். அது ட்ராகை வந்து எனிமி காலிலேருந்து வானம் வரைக்குமே நம்ம ட்ராக் பண்ணணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ராக் பண்ணி கன்னை ரீலோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கன்னை வந்து மாற்றணும். கன்னை கையிலேருந்து எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிடணும். மூமெண்ட் கொடுக்கணும். 4வது வந்து மூமெண்ட். நாம் வந்து எனிமியை வந்து ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்கிறோம். விழலை, ஹெட்ஷாட் அவன் மேலே விழலை, டேமேஜ் விழுந்துருச்சுன்னா நீங்கள் திருப்பியும் ஃபயர் பண்ணிங்கன்னா அவனுக்கு திருப்பியும் டேமேஜ் தான் போகும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கன்னை ரீலோட் பண்ணணும். இல்லை கன்னை வச்சுட்டு நம்ம சுற்றணும். கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து அவங்களால ட்ராக் பண்ணி அடித்தா கண்டிப்பாக ஹெட்ஷாட் விழுவும். நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஹெட்ஷாட் விழுவலை, பாடி டேமேஜ் போகுது அப்படின்னா நீங்கள் திருப்பியும் அடிச்சிங்கன்னா பாடி டேமேஜ் போகும். மூமெண்ட்டை கொடுக்காமல் அடிக்கக்கூடாது. மூமெண்ட் கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம டேமேஜ் கொடுக்கணும். நாம் மூமெண்ட் கொடுக்கும்போது நம்மளோட மூமெண்ட் பட்டன் வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது மூமெண்ட் பட்டனை விட்டுட்டு ஃபயர் பட்டனை ஃபாஸ்ட்டாக மேலே தூக்கி கன்னை ரீலோட் பண்ண போகணும். ஃபாஸ்ட்டாக அதை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக நம்ம போயிட்டு கன்னை ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். 5வது வந்து ஸ்க்ரீன் மூமெண்ட்டு. நாம் எனிமியை பார்த்து ட்ராக் பண்ணுறோம்னா அப்போ வந்து ட்ராக் வந்து எனிமி காலிலேருந்து இது வரைக்கும் போகணும். வானம் வரைக்கும் போகும்போது நம்ம ஸ்க்ரீனை லைட்டாக நொடிக்கணும். நம்ம அந்த ட்ராகுக்கு தகுந்த மாரி நம்ம தூக்குற
ட்ராகுக்கு தகுந்த மாரி நம்ம ஸ்க்ரீனை நொடிக்கணும். இந்த டைமு பாருங்கள், நான் இந்த எனிமி அடிக்க மாட்டேன், விட்டுருவேன். ஆனால் நான் எனிமி காலில் வச்ச ட்ராகு வானம் வரைக்கும் போகும். அந்த வானம் வரைக்கும் ட்ராக் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ராகுக்கு தகுந்த மாரி ஸ்க்ரீனை மூவ்மெண்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீனை மேலே தூக்குங்க. அவ்வளோதான் வந்து ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்டு. இது ஒன்று இம்பார்ட்டன்ட். அது வந்து கன் சேஞ்சு. நாம் வந்து எனிமியை ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று கன்னை கையிலேருந்து எடுத்துடணும், இல்லை ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது ரெண்டுமே மூவ்மெண்ட்டில் பண்ணணும். நம்ம மூவ்மெண்ட்டில் இருக்கும் போதே கன்னை வந்து ஷூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். கன்னை கையிலேருந்து எடுத்துகிட்டு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும், இல்லை அப்படின்னா ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். 7வது வந்து நீங்கள் நார்மல் ஸ்பீடில் யூஸ் பண்ணணும். நார்மல் ஸ்பீட்னா மொபைலில் தான் ஸ்பீடாக இருக்குமே, நீ எப்போ நார்மல் ஸ்பீடில் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் அடிக்கிற ஷாட்ஸை வந்து நீங்கள் நார்மலாக வேகமாக ட்ரை பண்ணுறத விட்டுட்டு நார்மலாக ஹெட்ஷாட் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி நார்மல் ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்க பாருங்கள். 8வது வந்து நீங்கள் எனிமிக்கு ஏற்ற மாரி நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்து ஸ்பீடாக ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. எனிமி லெஃப்ட் சைட் போனோன்னா லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணுங்கள். அது ஸ்பீடாக வந்து நீங்கள் அடித்த செகண்ட்லேயே நீங்கள் ரீலோட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நீங்கள் கன் ஸ்விட்ச் பண்ணணும். அது வந்து மூவ்மெண்ட்லேயே பண்ணணும். மூவ்மெண்ட்டில் பண்ணால் மட்டும்தான் ஹெட்ஷாட் டக்குன்னு நீங்கள் ஹெட்ஷாட் ஏறும், இல்லை அப்படின்னா ஹெட்ஷாட் போகவே போகாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எனிமியை அடிக்கும் போதுலேருந்தும் நீங்கள் அடித்ததுக்கப்புறமும் கன்னை வந்து ஸ்விட்ச் பண்ணி மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க. 9வது வந்து ஆல் இன் ஒன். ஆல் இன் ஒன் வந்து நான் சொன்ன ட்ராகு, ஹெட்ஷாட்டு, இது மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரீன் ரொட்டேட்டரு, கன் சுவிட்சு, எனிமி டிஸ்டன்ஸு, இதெல்லாம் ஒரு பிளேயர் அடிக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேயரை ஹெட்ஷாட் விழுகுது அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் இதில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 10வது ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு நார்மல் பிளேயராக மாறிடுவீங்க. I've been fucking hoes and popping pills, man, I feel it's like a rock star. I've been fucking hoes and popping pills, man, I feel it's like a rock star. All my brothers got that gas and they always be smoking like a rock star. Fucking with me, call up on the Uzi and show up and then they shot that. And my homies pull up on your block and make that thing go grata-ta-ta. Switch my waking back in black and started saying rest in peace to Bon Scott. Said that we blowin' smoke, GS me light a fire like a Mossad. Acted full on stage, probably leave my fucking show in a cop car. She was legendary through a TV out the window of the montage. Cooking on the table like a party, don't give a damn. Dude, the girlfriend is a book, but she just tryna get in. Saying no with the band, hey, hey. Now she acting out of pocket, try to grab her from my pants. I'm the bitches in my trailer, say she ain't got a man. And they about a fan, hey, hey. Man, I feel it's like a